மூவி நேம் ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. ஒரு சூப்பரான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் வேணுன்னா அந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஒரு செயின் ஸ்நாச்சிங்கில் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் ஒருத்தர் டூப்ளிகேட் செயின் நான் அடகு வைக்க போகும்போது இது டூப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸில் வருவார். ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அவரோட பொண்ணுக்கிட்ட போய் கேட்பாங்க. அங்கேருந்து அப்படியே லைனா டக்குன்னு வரும்போது ஹீரோவோட பொண்ணோட கேஸு ஒன்று இருக்கும். அவங்க தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த கேஸுக்கும் இந்த செயின் இருந்துட்டு சம்மந்தம் ஆகும். அந்த செயின் வச்சு தான் அப்படியே வரிசெல்லாம் கனெக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ யார் இதை பண்ணால் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் ஹீரோ இருந்துட்டு சஸ்பென்ஷன் ஆகி தான் சார்ஜ் எடுத்துருப்பார். படம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் எதனால் சஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஹீரோ ஒரு கொலை பண்ணுவார். அதை வேற ஒருத்தவங்க பழி ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஸோ ஸ்லோவாக ஒன்றா இன்வெஸ்டிகேஷனில் ரிவீல் ஆகிட்டே வரும். நல்லா அழகாக பொறுமையாக சின்ன முடிச்சா வைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது. நார்மலான ஸ்டோரி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். பட் இப்போ இருக்க சொசைட்டிக்கு தேவையான ஸ்டோரி தான். மெயினாக ட்ரக்ஸால் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அது இல்லாமல் ஸ்கூல் பொண்ணுங்க இருந்துட்டு ஸ்கூல் பொண்ணுங்க தான் காலேஜ் பொண்ணுங்களாக இருக்கட்டும், யாருன்னே தெரியாமல் பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இருந்துட்டு சும்மா ஃப்ரெண்டு நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள ட்ரக் பண்ணி அவங்கள அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து அதை மிரட்டி சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதம் முன்னாடி கூட நம்ம பார்த்தோம். ஹைதராபாத்லேயும் அது ஆந்திரா ஸ்டேட்டில் தெலுங்கானாலேயும் ஒரு ஹாஸ்டலில் இருந்துட்டு 100 கேர்ள்ஸோட வீடியோஸ் இருந்துட்டு எடுத்துருக்குறாங்க. அது எப்படி அந்த விஷயம் நடந்திருக்குன்னு பார்த்தா 2 லவ்வர்ஸு அவங்க தான் அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. ஸோ இதுமாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. நம்ம ரொம்ப அவேராக இருக்கணும். அதே மாதிரி ட்ரெஸ் கடையில் இருந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சு எடுக்கிறானுங்க. அப்புறம் இந்த மகா கும்பமேளா நடந்துச்சு பாருங்கள், அதுலேயும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் ரொம்ப நம்ம தான் கன்சர்னாக இருக்கிற வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு இருந்துட்டு ஒரு நல்ல மாரலே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருப்போம். நமக்கு தெரிஞ்சவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்க சொல்லுவோம்.